ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் க்ரோஷே அண்ட் நெட். நாம் வந்து எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக் மாடல் ஸ்வெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த மாதிரி மாடலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஷார்ட் வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இப்போ ஃப்ளவர்ஸ் செஞ்சு போட்ட இதுதான். இது என்ன யான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து காட்டன் யான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காட்டன் அண்ட் அக்ரிலிக் மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து காட்டன் அண்ட் அக்ரிலிக் மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணது தான். பட் உங்களுக்கு பேட்டர்ன் வேணும், இந்த மாதிரி பேக் போட்டு காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போட்டு தரேன். இந்த மாதிரி பேக் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தரேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த பேக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்வெட்டரை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ஸோ ப்ரிட்டி. அவங்களே வந்து நூல் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒயிட் கிடையாது, வீடியோவில் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியலாம், பட் திஸ் இஸ் நாட் ஒயிட். திஸ் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் பேபி பிங்க் அண்ட் ஆப்பிள் க்ரீன். பேபி பிங்க்கும் ஆப்பிள் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு அது ஒயிட்டாக தெரியுது, பட் இட்ஸ் நாட் ஒயிட், ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த போ எல்லாமே நான் வந்து செஞ்சது தான். ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, பிகாஸ் அவங்க கொடுத்த யான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற யானை வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கொடுத்த யான் வந்து பேபி சாஃப்ட் தான், பட் ஃபினிஷிங்கில் வந்து என்கிட்ட வந்து பேபி சாஃப்ட் இல்லை, காட்டன் அக்ரிலிக் காட்டன் மிக்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த போவுமே அந்த யான் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இட்ஸ் அ ஃப்ராக் மாடல், பார்த்தாலே தெரியும் இட்ஸ் அ ஃப்ரில் ஃப்ராக் மாடல் டைப்பு தான். ஸோ சைஸ் வந்து இது வந்து சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 months to 1 year 1.5 பேபி வரைக்கும் போடலாம். அந்த அளவுக்கு நான் சைஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் மாடல் ஸ்வெட்டர் வேணும் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி 2 ஆர்டர் இருக்குங்க. ஏற்கனவே இவங்களுக்கே இன்னொரு ஸ்வெட்டர் போடணும், அப்புறம் இன்னொருத்தவங்களும் ஒரு ஸ்வெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். பட் டைம் வேணும், கண்டிப்பாக சாலிடாக 2 to 3 months ஆகுது டைம் வேணும் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சைட் பை சைடு நம்மளோட ஒயர் கூட பிஸ்னஸும் இருக்குது. ஸோ ஒயர் கூட பிஸ்னஸ்லேருந்து வந்தவங்க கீர்த்தி க்ரோஷே பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஒயர் கூட பிஸ்னஸை நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ நம்மளது 3 சேனல் இருக்குது, சுந்தர் ஒயர் கூடை, அப்புறம் கீர்த்தி க்ரோஷே நெட்டு அண்ட் மணி உமா கிரியேஷன்ஸ். ஸோ 3 சேனலுமே நம்மளுக்கு ஒர்க் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கீர்த்தி க்ரோஷே நெட்டில் நான் இப்போ தான் வந்து வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வரேன். பிகாஸ் நம்ம அந்த இதில் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால க்ரோஷே ஒர்க்ஸ் அண்ட் உல்லன் ஒர்க்ஸ் கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் இருந்தால் தான் நான் அதை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட்டு காமிக்கிறேன். ஆனால் டைமை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வேணும், இந்த மாதிரி ஸ்வெட்டர் வேணும், கிஃப்டாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக போட்டு தரலாம். கிஃப்ட்டுனா உங்களுக்கு வந்து ஹுட்டீஸோடு வரும், லைக் கைக்கு க்ளவுஸு, அப்புறம் காலுக்கு ஹுட்டி மாதிரி, அப்புறம் தலைக்கு குல்லா. ஸோ அது அப்படியே ஒரு செட்டாக வரும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இட்ஸ் ஃபார் அ பார்ன் பேபி. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம செய்ய தான் போகிறோம். ஸோ அதனால் அடுத்து நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். பேக்குமே நம்ம வந்து பண்ணிட்டு தாங்க இருக்கோம். க்ரோஷே பேக்ஸ் நான் ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன். ஷெல் ஷேப்ஸ் பேக்ஸ் போட்டிருக்கேன், ஆல் டைப் ஆஃப் க்ரோஷே பேக்ஸும் போட்டிருக்கேன். இப்போவும் டிஷர்ட் யானில் வந்து நான் ஒரு பேகு போட்டிருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் அதை போடும்போது நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வெட்டர் வந்து பாருங்கள், நல்ல ஃப்ரில் ஃப்ராக் பேட்டர்னில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது கலர் பார்த்திங்கன்னா பேபி பிங்க், அப்புறம் பேபி பிங்க், ஆப்பிள் க்ரீன், அப்புறம் ஆப்பிள் க்ரீன்லேயே கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, அந்த ஷேடு, அப்புறம் ரெட்டு, இது வந்து செரி ரெட்டு. ஸோ எல்லாமே நான் மிக்சடாக தான் போட்டிருக்கேன். ப்ளெயினாக போட்டது பேபி பிங்க் மட்டும்தான், மற்றதெல்லாமே வந்து மிக்சடாக தான் போட்டிருக்கேன்.
ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து இது பட் பாப்கார்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். மேலே ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷே செயின் போட்டு டபுள் க்ரோஷே போட்டு அதுக்கப்புறம் எல்லா ஸ்டிச்சிலையுமே பாப்கார்ன் ஸ்டிச்சு வி கொடுத்து பாப்கார்ன் ஸ்டிச்சு கொடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாப்கார்ன் ஸ்டிச்சு தான் வரும். ஃபினிஷிங்கில் வந்து கர்வ் ஸ்டிச்சு டபுள் க்ரோஷேலே கர்வாக வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 2 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃப்ராக் மாடலுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அளவு எல்லாமே அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவை விட கொஞ்சம் எக்ஸஸாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கொடுக்கும் போது இட் வாஸ் லைக் அவங்க ஆர்டர் கொடுக்கும் போது ஆல்மோஸ்ட் நவம்பர் மந்த் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அக்டோபர்லேயே கொடுத்தாங்க. பட் எனக்கு இருந்த ஒர்க்னால நான் லேட்டாக தான் போட்டேன். ஸோ அதனால் பேபி கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அதுக்கேற்ற சைஸ் மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொஞ்சம் அக்யூரேட் சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1 or 2 inches கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். ஏன்னா ஸ்வெட்டர் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் சைஸுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்போதைக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் ஸ்வெட்டர்லாம் வந்து ப்ரொலாங்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரொலாங்டாக போட முடியும். அதனால தான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இதுதாங்க வீடியோ கீர்த்தி க்ரோஷே அண்ட் நிட்டில். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.